வணக்கம். நான் சௌத்ரி தேவர் பேசுகிறேன். இந்த யூடியூப் கோமாளிகள் கோபி சுதாகர், நீங்கள் வந்து காமெடி வீடியோ போடுங்க, பல விஷயங்களை கிண்டல் பண்ணுங்கள், போடுங்க, வைங்க. அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. சமீபத்திய உங்களோட வீடியோ வந்து இன்னொரு சமூகத்தோட எங்கள் சமூகத்தை ஒப்பிட்டு எங்கள் சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகளாக படுத்தி, ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. இப்போ சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம். இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சுட்டு இருக்கோம். அது வேற. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து நிறைய பயனுள்ள விஷயங்கள், அறிவியல் தகவல்கள், நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க. ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்சன் நாய்களா? அறிவு வேணாம். ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி குரு பூஜையை பற்றி பேசுகிறீங்க. குரு பூஜையை பற்றி பேச உங்களுக்கு தகுதி என்ன? உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது? போன வருஷம் இந்நேரம் குரு பூஜையை பற்றி பேசுகிற சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? காவல்துறையால் கை உடைக்கப்பட்டு, குண்டாஸ் அடிக்கப்பட்டு, பல வழக்கில், அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க, பல தடவை சொல்லியாச்சு. நீங்கள்லாம் ஒரு ஆளும் கிடையாது. 2 பேருக்கு வீடியோ போடுறோன்னா வேறு ஏதாவது வீடியோ போடுங்க. சமூக பதட்டமுள்ள ஒரு சூழ்நிலையை இப்போ நீங்கள் கேலியும் கிண்டலுமா? சரி, ஒரு விதமாக 2 விதமாக போடுறீங்களே. அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க, அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற. அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புகிறான்? எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறான்? அதாவது காதல்னாலே பதட்டம். ஒரு சொந்த சமூகத்தில் பண்ண கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும். அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது யார்? எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி வந்து அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க? அப்போ அதை யாருன்னு கேளு. அதையும் நீ கிண்டலாக வச்சு பண்ணியிருந்தா நீ ஒரு காமனானவன். இங்கே யார்? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்லா எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. அப்படி நாங்கள் வந்து ஒரு வேதனையும் அந்த பையனை நினச்சி பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்க இது போல சம்பவங்களால் தான் இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் சில அரசியல் தலைவர்கள் டார்கெட் பண்ணி சம்மந்தமில்லாத அவங்க அப்பா அம்மாவை வழக்கில் சேர்க்க சொல்லி சர்ச்சையாக போய்கிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லி இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறது எப்படி காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு? காவல்துறை எப்படி அனுமதிக்குது? சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி பல வகையில் ஒரு நெருக்கடி கொடுக்குற காவல்துறை இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கல? இது வந்து ட்ரெண்டிங்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எங்கள் இளைஞர்களை தூண்டும் விதமாக கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு எங்கள் இளைஞர்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்? தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி, இப்போ ஒரு முதல்வரையோ ஒரு அரசாங்கத்தையோ கிண்டல் பண்ணால் அந்த வீடியோ உடனே பேன் பண்ணுறீங்க. இது எங்கள் சமூகத்தை கிண்டல் பண்ணி போட்ட வீடியோ. நீ கிண்டல் பண்ணி போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது இருக்க இளைஞர்களை வேகப்படுத்தி அதுக்கு பதில் போடும் பொழுது அந்த சமூகத்து இளைஞர்கள் அதை தவறாக எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு சமுதாய பதட்டத்தை, சமுதாய சண்டையை இந்த 2 எச்ச நாய்கள் ஏற்படுத்தி விட்டுருக்கு. அதை கண்டிப்பான முறையில் அந்த வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி அந்த சேனலை முடக்கி, ஏன்னா அவன் அடுத்து எங்கே போய் அவன் ஃபோட்டோ போட்டான்னு எனக்கு தெரியும். அவன் யார் சொல்லி செய்கிறான்றது தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது சமுதாய பதட்டத்தை ஏற்படுத்தும் இந்த கோபி சுதாகர் போன்ற நாய்களை எச்சரிக்கிறோம். அதுபோக இவர்களோட வீடியோவை நீங்கள் பேன் பண்ணி தமிழ்நாடு முதல்வருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காவல்துறைக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பேன் பண்ணி இது மேலும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாமல் இருக்க, சமூக பதட்டத்தை தவிர்க்க வழி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாதம் கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர வேணும். அவன் உயர்ந்த சாதி. அந்த காதலை கொலை செய்யணும், அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சாதி. எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் என்ன இருக்குன்றீங்க? அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்று தான் மிச்சமாக இருக்கு. இது எவ்வளோ பேருடைய வாழ்க்கை சான்று இருக்குது. ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரேசா. உலகம் பூரா தாயா அப்படியானால் அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நேயிச்சார். யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தால் இந்த சமூகம் எங்கே போகுது?
சாதிச்சது என்ன? சாதிச்சது என்ன? சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய், சாதியை கொல்லு. அதான் நீ செய்ய வேண்டியது. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு, சமூகம் பார்த்து நின்றுச்சு, வேடிக்கை பார்த்து நின்றுச்சு. எங்க என்ன பண்றது பாருங்க. இப்போ இந்த அவர் சரியாக தானே சொல்லியிருக்காரு. அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே, சாதியை திமிரு தானே. அதை இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும், அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம். இந்த ஓட்டுக்காக நிற்கிறவன்ட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமாக தான் போகும். எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி தமிழனுக்கு இல்லை. இதுதான் எங்கள் புரட்சி பாவலர் கற்பிச்சது. தமிழ் ஒரு பேரென்பின் தாய். தமிழனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பார்க்குறீங்க? என்னில் நீங்கள் எந்த வழியில் தாழ்ந்துட்டீங்க? உங்களில் நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒன்றும் இல்லையே. ஒருத்தன் என்னில் தாழ்ந்தான்னா அங்கே தமிழ் தாழுது. ஒரு தமிழன் தாழ்றான், அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான். நீ யாரும் தாழ்ந்தவன் இல்லையே, தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே, தாழ்த்தப்பட்டவன் தானே. அப்போ யார் தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை 100 ஆண்டுகள் அவங்களுக்கு எழலை? எப்படி எழலை? அதான சிக்கல். இங்கே என்னென்னா, நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்கிறாங்க, அவன் வெள்ளைக்காரன் வரும்போது அவன் மொத்தமாக எல்லாரையும் அடக்கி ஆண்டான், அடிமைப்படுத்தினான். அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை தான். ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற. அவனுக்கு நீங்கள் அடிமை, நான் அடிமை, நம்ம 2 பேருமே அடிமை. ஆனால் எனக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு தோணுது. இந்த பெரிய நிலச்சுவாந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, எனக்கு கீழே வருது, நீயே அடிமை, உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினச்சி அடிமைப்படுத்திகிட்டே இருந்திருக்கான். அந்த நிலையிலிருந்து அவன் மேம்படணும்னு தான் அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டே இவன்ட்டு போய், ஏன்டா நீ கைகிட்டு நிற்கிற, இந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் நீயே உழுது பழச்சிப்பாயின்னு தான் கொடுத்துருக்கான். அப்போ அதை சொல்கிறார். அப்போ அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுது. இது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க. அந்த மனநிலை தான் இது வர தொடரும். இதை போக்கணும். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார். ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிறார். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா? அவன் தண்ணி அடிப்பான், அவன் திருடுவான், அடுத்தவர் பொருளை அகவரிப்பான், தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான். சமூகம் எதெல்லாம் கேடானது, சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான். குடிச்சிட்டு வேட்டி கலந்து வந்து தெருவில் கிடப்பான், போகிற வர பொண்ணுகளை தாலி எடுத்துட்டு ஓடுவான், ஊராஞ்சத்தை பறித்து அபகரிப்பான். இந்த மாதிரி இழி செயலை செய்கிறவனெல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ ஏற்கிறியான்னு கேட்குறவன். நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை எப்படி எடுத்துக்கிறீங்க? அது இல்லை. நீங்கள் எல்லாம் சொல்கிற இந்த நிலத்திலே அதிகம் படித்தவன் அவன் தான், பெரிய அறிஞனா அவன் தான். அவன் தாழ்த்தப்பட்டவனை தாழ்ந்த குலத்தில் குடியில் தாழ்ந்த சாதியில் பிறந்துட்டாங்கிறக்காக தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லிடுறிய. அப்போ ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு. அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை, ஒழுக்கம், கல்வி, அறிவு, நேர்மை, உண்மை. நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில் பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தே நீ உயர்ந்தவன? சொல்லுங்கள். மண்ணெல்லி விற்றுட்டு மலையை வெட்டி விற்றுக்கிட்டு இருக்குன்னா உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தவன? எப்படி இருக்கு? கள்ளச்சாரம் காய்ச்சி விற்கிற நீ பெரிய ஜாதி. அப்போ பெரிய ஜாதியை நீ எதில் அவன் சிறந்தவன் எதில் சொல்லுவ? அவனுடைய செயல்பாடுகளை பாரு. அவன் ஏன் நீ அவன் சாதியை தோண்டிக்கிட்டு இருக்கா? அவன் என்ன செய்கிறான்னு பாரு. அதில் அவன் சிறப்பாக இருக்கணும். அதில் தான்டா உயர்வு தாழ்வே பார்க்கணுங்கிறது. அது எவ்வளவு ஆழமான ஒரு அறிவுரை கருத்துங்கிறத நீங்கள் பாருங்கள். இதே கவின் படிச்சிருக்கான், வேலைக்கு போகிறான், அதை தானே நீ பார்க்கணும். கோயம்புத்தூர்ல வந்து கோவைவாழ் முக்குளத்தூர் வழக்கறிஞர் அருவா வந்து பரிதாபங்கள் சேனல் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அது ஒட்டுமொத்த முக்குளத்தூரை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் நக்கலும் நையாண்டியும் பண்ற மாதிரியும் நம்மளோட மாண்பு கெடுக்கிற மாதிரியும் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி வந்து பல பேர் வந்து போராடி சேர்த்ததுல அதிகமான உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தை வந்து கல்வியறி இல்லாதவங்களும் ஒரு காட்டுப்புறாண்டி போதும் சித்தரிக்கிறாங்க. வேலுநாச்சியா இருக்கும், சின்ன மருது பெரிய மருதாக இருக்கட்டும், திக்குவேலி அம்பலமாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனாக இத்தனை மன்னர்களை கொண்ட இந்த சமுதாயம் வந்து
இந்த சுதந்திரக்காண்டி வந்து இன்னும் ஈர்த்திருக்கு. முத்துராமலிங்கத்தன் பல வருடங்கள் வந்து சிறையிலே தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு காட்டுமிராண்டியிலும் இந்த ஒரு தனிப்பட்ட காதல் விவகாரத்தினாலும் குடும்ப பிரச்சனையினாலும் ஏற்படுற தனிப்பட்ட விரோதத்தை வந்து இரு சமுதாயத்துக்கு இடையான விரோதம் மாதிரி சித்தரிக்கிறாங்க. இது கிருஷ்ணசாமியோட பையன் வந்து இது காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காட்டுமிராண்டி இன்னும் திருந்தலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மேலே வந்து நம்ம புகார் கொடுத்திருக்கோம். இந்த கோபி சுதாகர் வந்து தன்னோட லாபத்துக்காண்டி நிறைய வந்து கிரவுட் ஃபண்டிங் சொல்லி நிறைய சீட்டிங் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அந்த புகார் எல்லாம் வெளியில வரல. அதை வந்து இந்த அரசும் இந்த காவல்துறை வந்து தன்னெழுத்து முன் வந்து சூமூட்டவா வழக்கு பதிவு செஞ்சு அதை விசாரிக்கணும். இந்த வீடியோ வந்து உடனே டெலிட் செய்யணும். இந்த அரசு காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் வழக்கறிஞர் சார் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. கோபி சுதாகர் அண்ணங்களுடைய பரிதாபம் யூடியூப் சேனல்ல வெளியான சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற காணொலிக்காக கோவை ஆணையர்கிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா செய்தி எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல படிச்ச உடனே கோவம் வந்துச்சு, அப்புறம் சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா அப்ப உங்க மேல் மாடி எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது. ஏன்னா நீங்க தான் சமூகத்தை உருப்பட செய்யறதுக்கு எந்த வேலையும் செய்யறது இல்லை. ஒரு 2 பேரு ரொம்ப அழகா தெளிவா இந்த சமூக விரோதிகளுக்கு பின்னாடி போனா ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத ரொம்ப அழகா ஒரு காணொலிப்படுத்தினா அது 2 குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை 2 சமூக பிரச்சனைகளாக திரிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு. முதல்ல கோவை ஆணையர் இந்த வழக்கை எடுத்தாராங்கிறது முதல் கேள்வி. பிறகு 2வது கேள்வி என்னன்னா, அரசியல்வாதிகள்ல இருந்து செய்தி ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே இதை வந்து ஆணவ படுகொலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்கன்னா அதுல வந்துச்சுல பிரச்சனைனா போன் பானு, அந்த பானு டீம் தான் இவங்க கேட்கறது ரொம்ப தெளிவா தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் படிச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும், படிக்க வச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும். ஆனா படிச்சு வழக்கறிஞரா இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு வழக்கை கொடுக்குறாருன்னா அந்த சமூகத்தை எப்படி மாற்ற போறோம் இல்லை எப்படி மாற போறோங்க அப்படிங்கிற ரொம்ப வேதனையா இருக்கு. நான் சாதிக்கிறதுக்காக படிங்கப்பான்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம், சாதிக்காக படிச்சிருக்காங்கிறத நினைக்கும் போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. கோபி சுதாகரனுங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அவங்க வழக்கம் போல கடந்து போவாங்க. அடுத்து வேற ஏதாவது வீடியோல இவங்களே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்கன்னு தெரியும். ஆனா தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்கிற இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருபோதும் பயப்படாதீங்க. கோபி சுதாகர் தம்பியடா, தயவு செய்து வீடியோ மட்டும் எடுத்துடாதீங்கடா, வீடியோ அப்படியே இருக்கட்டும்டா. உண்மையிலே இந்த விஷயத்தை கொண்டு போய் எப்படி ஈஸியாக சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டீங்க. நாங்கள் யாருமே உங்களை இந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லி இது எங்களைத்தையும் சொல்லுதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்டா. இது இருந்துக்கிட்டோம்டா. இது இருந்தாத்தேன் 4 பேர் பார்ப்பேன், 4 பேர் இப்படி செஞ்சு அப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிருவேன். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். எல்லாரும் வீடியோ எடுக்க சொல்லி பேசுவாங்க, நான் உன்னை வீடியோவே எடுக்காதான்றேன். அந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும்டான்றேன். அதை தனியாக கட் பண்ணி என்ன பண்ணுற உன்னோட ஷார்ட்ஸில் போட்டு விட்றா தம்பி. அதான் நல்லது. ஏன்னா பார்க்கும்போது தெரியும் அந்த கரை முடிச்சு இவங்க 2 பேர் பண்ணிட்டு போகிற சேட்டனால இவங்க 2 பேர் காதலிக்கிறாங்க, இவங்க ஊர் சுற்றுறாங்க, ஒன்றா செய்கிறாங்க. கடைசியில் இவங்களுக்குள்ள நடந்த பஞ்சாயத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பேர் ஒன்றுமெல்லாம் போய் இது எங்கே போய் முடியும்னே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு ஏதாவது எண்டு கதை வருமானு கேட்டால் வரவே வராது. இது அதை உட்காந்துட்டு தேவையில்லாமல் இனிமேல் எவனா சென்னையில் இருந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு தென் மாவட்டம் வந்து ஃபுல்லாக காட்டு மிராண்டி போய ஆணவ கொலை பண்ணுற ஊர் அப்படி இப்படின்னா ஊர் வண்டவாளம் தண்டவாளம் அத்தனை வெளியிட போகும். உங்கள் ஊரில் இருக்கிறத நீங்கள் வேலையை பாருங்கள். இதெல்லாம் என்னத்தான் உங்கள்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம். தயவு செய்து எப்பா எல்லா சமுதாயத்து பெண்களுக்கும் கேட்டுக்கிறதுக்கு ஒன்று தாண்டா சாமியெல்லாம். நீங்கள் காதலிங்க, ஆனால் உங்கள் சமுதாயத்து இளைஞரை மட்டும் காதலிங்கன்னா நான் கேட்க வரலாம். பிரச்சனை ஆகுன்னு தெரிஞ்சால் தயவு கூர்ந்து அந்த பிரச்சனையை விட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ செய்ய போய் இதனால் ஒரு குடும்பம் அழிஞ்சு இன்றைக்கி 2 குடும்பம் அழிஞ்சு இன்றைக்கி ஒரு 2 சமுதாயத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்கிறதுக்கான முழு காரணமும் நீங்களாகவே ஆயிட்டீங்க. இதை நான் எப்படி இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. எல்லா விஷயமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் இருக்க விஷயத்த நான் சொல்லிட்டேன்னா இது எல்லாத்தையும் வெளிப்படையாக என்னால் பேச முடியாது. ஒரு வேளை இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நான் 1008 பேசலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டுக்கு கவின் வீட்டுக்கு அந்த பெண் வந்த பொழுதே அவங்க தகப்பனார் வந்து சுஜித் அப்பாவை கூப்பிட்டு பேசியிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது. பழகிறது தெரிஞ்சு காதலிக்கிறது தெரிஞ்சு இவங்க விட்டது இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. இதுக்குள்ளே சாதிகள் உள்ளே போய் வன்மத்தை முடிஞ்ச அளவுக்கு கக்கி இதை பூதாகரமாக்கி முடிச்சுட்டாங்க. ஆனால் ஒன்று, இதை சார்ந்து பேசின அத்தனை சாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். எல்லா கேஸும் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. எந்தெந்த கேஸு என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்ற வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம். இதில் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செய்த அத்தனை கொலைகளும் இதில் இருக்குது. அவங்களுக்கு உங்களால் கண்டனம் தெரிவிக்க முடியுமா? எதிர்த்தரப்புக்கு கொல்லப்பட்டவர்களுக்காக ஆதரவாக உங்களால் நிற்க முடியுமா? அவங்களும்
உங்களுடைய சார்ந்தவர்கள் தான். அப்போ அவங்க என்ன செய்யறதுனாங்க? அப்போ நீங்கள் அவங்க பக்கம் போய் நிற்பீங்களா? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் போய் நிற்பீங்களா? இல்லை கொண்டவங்க பக்கம் போய் நிற்பீங்களா? நீங்கள் உண்மையிலே ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. தயவு செய்து இளைஞர்கள் அனைவரும் கேட்டுக்கிற ஒரே விஷயம் ஒன்று தான் அவங்க, தயவு செய்து சமுதாயத்தை நல்லிணக்கத்தோட சமத்துவமாக வாழ வைங்க, எங்களுக்கு அதே போதும் சாமிகளா. நீங்கள் அதை தவிர்த்து ஏதாவது இது மேற்கொண்டு இது பிரச்சனையை கலப்போம் அது மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் தாங்காது. ரெண்டாவது, இந்த யூடியூப் சேனல்ஸ் மெயினாக உங்களுக்கு தான் சொல்கிறது, உங்களால் தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற வேலை தான் இது எல்லாமே. அவங்க சும்மா இருந்தாலும் அவங்கள போட்டு நோண்டி நொங்கொடுத்து அதை எதாவது பேச விட்டு நீங்கள் வியூஸ் வாங்குறதுக்கு இந்த பைத்தியக்காரன் திவாகரத்துக்கு சுற்றி தெரியுங்க வேறு. அவன் ஒழுங்காக நடிப்புன்னா என்னென்னு பார்த்து சுற்றி தெரிஞ்சான், நடிப்பு உரிப்பு ஏதாவது காமெடி பண்ணி தெரிஞ்சான், அவனை விட்டான். அவனையும் கொண்டு வந்து அவன் கான்ட்ரவர்சியாக இதெல்லாம் போதுனதுக்கப்புறம் இப்போ சாதியை பற்றி பேச ஆரம்பிச்சு கொண்டு வந்து அவனை எடுத்து விடுறீங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த அத்தனை ஸ்கிரிப்டட் வீடியோ நாங்களும் பார்த்துருக்கேன். எல்லா ஸ்கிரிப்டட் வீடியோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் உங்களால் கொடுக்க முடியுமா? கட் பண்ணி எதுக்கு போகிறீங்க? எடிட் பண்ணி. உங்களால் தான் இந்த சமூகம் ரொம்ப சீரழியுது. தயவு செய்து இது போன்ற செயலில் ஈடுபடாமல் முடிஞ்சால் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யுங்க, இல்லை சீக்கிரம் செத்துருங்க. நன்றி, வணக்கம். இந்த பரிதாபங்கள்ங்கிற கோபி சுதாகர் இவனுக்கு வியூஸ் போகல. எப்படின்னா இவனுக்கு பொழப்பேன்னுன்னா ஒரு கஷ்டப்பட்டு யாராச்சும் ஒருத்தன் கண்டென்ட் வீடியோ போட்டாங்கன்னு அதை வந்து கிண்டல் பண்ணுறது நோகாமல் கிண்டல் பண்ணி அதில் வயிறு வளர்த்துறவனுங்க. விஜய் டிவிலே சரியான மொக்கை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்கு போய் அந்த கலக்கு போதாரு இதில் கலந்துக்கிறதுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எங்களுக்கு கிண்டல் பண்ணி வீடியோ போட்டு அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பொழப்ப ஓட்டிகிட்டு இருந்தாப்புல இந்த பரிதாப கோபி சுதாகர் இவனுங்க. இப்போ என்னென்னா வியூஸ் சரியாக போகல. அதனால் வியூஸ் சரியாக போகிறனால என்ன பண்ணிட்டானுங்கன்னா இந்த சத்திரியரணத்துக்காரங்க யாருக்குமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக அதுக்கு ஒரு ரோசமே வராது, உணர்வே இறக்காது. அதனால வேணும்னா இவங்களுக்கு ஒரு கிண்டல் பண்ணி இவங்களுக்கு வீடியோ போட்டோம்னா இன்னும் பேச மாட்டாங்க, ஒரு வாய் பேசி வீடியோ போட மாட்டாங்க. ஏன்னா நம்மளை இப்போ நம்ம தானே ஒரு இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்வே இல்லாமல் கிடக்கிறோம், சமூக நீதி சமத்துவம்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டு கிடக்கிறோம். அதனால சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பதினெட்டு குரு போதைக்கு போயிட்டு வந்தாங்க சத்திரியரண மக்கள், அவங்களை கிண்டல் அடிச்சுமே. அப்புறம் இந்த இங்கே அதுக்கு பேர் என்ன இந்த கவிஞர் திறந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியரணத்தை கிண்டல் அடிச்சுமே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு வாய்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துறதுக்காக வீடியோ போட்டிருக்கிறானுங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி சமத்துவம் பேசுறானுங்கள இந்த அமைப்புக்காரனுங்களா, இந்த தலித் அமைப்புக்காரனுங்களா, ஓ பரிதாபங்கள் கோபி இந்த வீடியோ தான் சூப்பரா இருக்குது, ஓ இதுவே நம்ம நடுநிலை நக்கீழ் இந்த சத்திரியரண நடுநிலையாளர்களும் அடங்கப்ப இது சூப்பரா இருக்குது ஊன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. நான் கேட்கறது என்னன்னா இவனுக்கு அவ்வளோ பேசுறானுங்கல்ல, இவன் அவ்வளோ கிண்டல் அடிக்கிறானுங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதே இமானுவேல் சேகரனுக்கு பிறந்த இந்த ஏதோ குருபோதைன்னு சொல்லி இல்லாத ஒருத்தனுக்காக பிரிட்டிஷ் கைகூலிக்காக குருபோதை வந்து அப்பெல்லாம் வந்து அட்ராசிட்டி பண்ணானுங்க. அதை பற்றி பேச வாய் தரவே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது பேச மாட்டான். அப்போ அம்பேத்கருக்கு இது பண்ணால் அதை பற்றி பேச மாட்டானுங்க. உடனே இவனுக்கு ஒரு இது என்னன்னா இவனுக்கு கண்டென்ட் போகலின்னா ஒரு சத்திரியத்தை பேசுறது. ஏன் இந்த நாடக காதல் படுகொலைகள் இந்த திலகவதி சுவாதி நவீனா எத்தனை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடக காதலால் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டன. இந்த நாடக காதல் கும்பல் அதை பற்றி பேச மாட்டான். சரி நீ பேசுறீங்களா பட்டியலன்னு சொல்லிட்டு, அதே அந்த பட்டியலினத்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஸ்லீம்காரன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டானே, அதை பற்றி நீ பேசுனியே பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீஸ் போகுமா இல்லை நீ இதே போவையா? என்னன்னா இவனுக்கு ஒரு இது சத்திரியரணத்துக்காரனுக்கு உணர்வு இல்லை. அதனால வந்து சொல்றாங்கல்ல அந்த புண்ணு இருக்குதே அதில் வந்து சொரிஞ்சுட்டு இது பண்ணுறது குளிர்காயிருது, பணம் சம்பாதிக்கிறது இவனுக்கு வியூஸ். இதே இது என்னைக்கு வந்து இந்த இவனுக்கு மாதிரி இவனுக்கு மாதிரி ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பொழப்பு எதுக்கு இவனுக்கு? சத்திரியரணத்துக்கு என்னைக்கு இந்த உணர்வு வருதோ அன்னைக்குதான் இவனுக்கெல்லாம் முடிவே கட்ட முடியும்.